வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அரசியலில் எங்கோ இருந்தவர்களை காலம் ஒன்றாகச் சேர்த்து வைக்கும். சில நேரங்களில் ஒன்றாக இருந்தவர்களை வேறு வேறு துருவங்களாக பிரித்தும் வைக்கும். 1939ஆம் ஆண்டு வரையில் ஒன்றாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களையும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் அதற்கு பின்னால் 2ஆம் உலகப் போர் நடைபெறுகிற நேரத்தில் காலம் பிரித்து வைத்து விட்டது. அன்றைக்கு வெளிவந்த அம்ரிதா பசார் பத்திரிகா என்னும் ஒரு ஏட்டில், ஆவண காப்பகத்தில் கிடைக்கிற அந்த ஏட்டில் பல சுவையான செய்திகள் கிடைக்கின்றன. 1942ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் நாளிட்ட அந்த பத்திரிகையில் கவுஹாத்தி காங்கிரஸில் நேரு பேசியிருக்கிற உரை இடம்பெற்றிருக்கிறது. மிக காரசாரமாக அந்த உரை அமைந்திருக்கிறது. போத் ஹிட்லர் அண்ட் ஜப்பான் மஸ்ட் கோ டு ஹெல் என்று அது தொடங்குகிறது. அதில் அவர் ஜப்பானை மிக கடுமையாக தாக்குகிறார். ஒருவேளை இந்தியாவுக்குள் ஜப்பான் படையுடன் வருமானால் அதை அழித்து ஒழிப்பதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த ஜப்பான் படையோடு சுபாஷ் சந்திரபோஸ் சேர்ந்து வருவாரானால் அவரையும் அவர் கட்சியையும் சேர்த்து அழிப்பதுதான் நமக்கு நோக்கம் என்று நேரு பேசுகிறார். கடைசியாக அவர் ஒரு வரியை குறிப்பிடுகிறார். சுபாஷ் போஸுக்கு நல்ல நோக்கம் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மிக தவறானதாக இருக்கிறது என்கிறார்.